வெற்றிவேல் முருகனுக்கு. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணவே பரமகுருநாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மணமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பக்ஷ்யமாஹிர்யஜத்ராः ஸ்திரைரङ्गैस्तुष्टुवाक्मत्सनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு பாஷ்பத பிரம்ம உபனிஷத்தினுடைய 15வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். எங்கே 15-16 இங்கே உபநயனத்தை பற்றி பேசுது. உபநயனம் ஒரு சிம்பல். அது முப்பரி நூல், பிரம்மசூத்திரம், பூநூல், இதெல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டால் வேதாந்தம். ஏன் அதை புறத்தில் போடணும்னு சொன்னால், அந்த வேத சாஸ்திரங்களை நீங்கள் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்து நீங்கள் சத்த உபாசனை செய்து சித்து சத்தாகி அத்வைத நிலையில் பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே நுழையணும். ஏன்னா நீங்கள் தவம் செய்தாலும் தானம் செய்தாலும் தர்மம் செய்தாலும் யாகம் செய்தாலும் அதனுடைய லோகம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நினச்சிருக்கோம், பல பேர் நினச்சிட்ருக்கோம், இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க, உள்வாங்கிக்கிங்க. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பக்தி செய்கிறோம், தொண்டு செய்கிறோம், தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோன்னு. அதனுடைய லிமிட்டேஷன் என்ன, அதனுடைய பயணம் என்ன, அது எந்த வாகனத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல அது இருட்டு தூமர மார்க்கம், புகை மண்டலமான ஒரு மங்களாக தெரியக்கூடிய ஒரு மார்க்கத்தில் மரணத்துக்கு பிறகு நல்லா உள்வாங்கிங்க. இது நல்லா உள்வாங்கினீங்கன்னா வாழ்க்கை சிறக்கும். மரணத்துக்கு பிறகு தூமர மார்க்கத்தில் இரவில் கிருஷ்ணபக்ஷத்தில் தட்சிணாயனத்தில் நல்லா ஒரு 4 வார்த்தை சொல்லியிருக்கேன். இருட்டு, அதான் தூமரம், தட்சிணாயனம், இருட்டு தேவதா, கிருஷ்ணபக்ஷம், அப்புறம் சந்திரலோகம், பித்ருலோகம், அப்புறம் தேவர்களுக்கு இந்த சந்திரலோகத்தில் அன்னமாக மாறி, நாமெல்லாம் அன்னமாக மாறி திரும்ப பிறவி எடுக்கிறவன், பிரம்ம ஞானம் இல்லாதவன், சம்சாரியாக இருந்து வாழ்க்கையை முடித்தவன், போகிற காலத்தில் கொஞ்சம் தான தர்மம் பண்ணினவன், இவனுக்கெல்லாம் கதி என்னன்னா திரும்பவும் அன்னமாகி தேவர்களுடைய உணவாகி அது செரித்து உள்ள அக்னியாகி அது செரிக்கப்பட்டு மேகமாகி மழையாகி மத்தியலோகம் சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் இறக்கக்கூடிய வேதனை நிறைந்த இந்த உலகத்துக்கு ஆணுக்குள்ளே வந்து பெண்ணுக்குள்ளே போய் உடம்பெடுத்து ஜனிக்கிறான். இப்போ நீ இவ்வளோ நாள் நான் தானம் பண்ண தர்மம் பண்ண அதெல்லாம் சித்த சுத்திக்காக அதுவே எல்லாம் நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் அதுவே செய்யாதவன்லாம் இருக்கான். அவன் கதியெல்லாம் என்ன நினச்சி பாருங்கள். தானம் தர்மம் தபம் யஜ்யம்லாம் செய்யாதவன் அவன் கதி, அவனுக்கே இந்த நிலைமை. தட்சிணாயனம் சரியா, தான தர்மம் பண்ணுனா என்ன கிடைக்கும்? அது பலனே இல்லைன்னா பலன் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் 33% தூக்கி விடுது.
சித்த சுத்தியை கொடுக்குது, குருவை காமிச்சு கொடுக்குது. சத்துவகுணத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துது. சமநிலை தான் சத்துவகுணம். இது வரைக்கும் மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தானே இருந்துச்சு. சுக துக்கமும் பதட்டமும் பயமும் குழப்பமும் பரிதவிப்பும் தானே இருந்துச்சு. இந்த தமோகுணத்தை தாண்டி ரஜோகுணத்தை தாண்டி சமநிலைக்கு கொண்டு வருது. ஈக்குவலிபிரியம் சொல்லக்கூடிய சமநிலை. மனம் கொஞ்சம் அலையாமல் கொஞ்சம் அமைதி பெறக்கூடிய சத்துவகுணத்துக்கு அழைச்சிட்டு வருது. கொஞ்சம் சாந்தமாக இருக்கக்கூடிய மனநிலை வருது. அப்போ தான் மற்றவங்க பேசுகிறத உற்று கவனிக்க முடியும். அந்த நிலையிலேருந்து அவன் வேகமாக இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து, முக்திக்கு பிரார்த்தனை செய்து, ஈஸ்வர கிருப்பா வாங்கி குரு கிருப்பாவை பிடிச்சிடணும். குரு கிருப்பா வாங்கிடணும். ஈஸ்வர கிருப்பா வாங்கி தான் குரு கிருப்பா வரும். ஈஸ்வர கிருப்பா இல்லை குரு கிருப்பா கிடையாது. குருவும் ஈஸ்வரனும் வெவ்வேறு அல்ல. சரி, குரு கிருப்பா வந்தால் சாஸ்திர கிருப்பா வரும். சாஸ்திர கிருப்பா வேணும்னா நீ இந்த சத்துவோபாசனா பண்ண ஆரம்பிச்சிருவேன். தியானத்துக்கும் விசாரத்துக்கும் போவேன். விசாரம் மேலே இருக்குது, டாப்பில் இருக்குது. நீங்கள் பயணிக்கக்கூடிய வாகனத்துக்கு இந்த பூலோகத்திலேருந்து, இந்த நிலையிலேருந்து, இன்னையிலேருந்து நீங்கள் அந்த சத்த உபாசனை செய்யக்கூடிய அந்த மார்க்கத்தை பிடிச்சா அது பேர் ஸ்ரேயஸ்னு பேர். தட்சிணாயனத்தில் போகிறவன் பிரவருத்தி ஆகி காமக்ரோதாதிகளுக்கு உட்பட்டு சாப்பாடு என்னது ஆகார விகாரம் மைத்துனம் பயம் மரண வாழ்க்கையை கடந்து கொஞ்சம் விழிப்புற்றவன். அவன் ஈஸ்வர கிருப்பையினால் குரு வந்ததுக்கப்புறம் இந்த சத்துவ உபாசன நிலைங்கிற விசாரத்துக்கு போகிறான். அந்த விசாரம்தான் சொரூபத்துக்கு அழைச்சிட்டு பிரம்மலோகங்கிற சொரூபத்துக்கு எப்படி அழைச்சிட்டு போகுதுன்னா, இப்போ நீங்கள் உயிர் விட்ட பிறகு முக்கியமாக உத்தராயணம் பகல் பொழுது வெளிச்ச தேவதா. அங்கே தூமர தேவதா, இங்கே வெளிச்ச தேவதா. பகல் உத்தராயணம் சுக்லபக்ஷம். புரியுதா? சுக்லபக்ஷன்னு அது வளர்பிறை நாளாச்சா. அதுலேருந்து மேலே தேவலோகம், ஆதித்யலோகம், வித்யுத் லோகம், அதுக்கப்புறம் பிரம்மலோகம். பிரம்மலோகத்துக்குள்ளே போனாலும் ஸ்வரூபத்துக்குள்ளே போனால் ரெண்டும் ஒன்று தான். பிரம்மலோகம் வேறு, பிரம்மஸ்வரூபம் வேறு அல்ல. ரெண்டும் ஒன்று தான். பிரம்மமே எல்லாமே இருக்குது. அது தனித்தன்மையோடு இருக்கிற ஒரு இடம் தான் பிரம்மலோகம்னு பெரியவங்க ரிஷிகள் எல்லாம் தரிசனம் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வேறு யாரும் இந்த மாதிரி வலியுறுத்தி சொல்ல மாட்டாங்க. அடியேன்னு சொல்கிறேன்னா, இப்போ சுவாமி நம்ம அடியேன் நெஞ்சில் எப்படி வந்தாங்க? சுவாமி முருகப்பெருமானை எப்படி இந்த முதல் படம் வெளியானுச்சோ, முதல் தியானம், ஒரு கடவுளுக்கான தியானம்னு ஒன்று இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, சாஸ்திரங்களில் இருக்குது, வேதத்தில் இருக்குது. அந்த தியானப்படி தான் சுவாமி இருக்காங்க. சுவாமி இருக்காங்க, இப்படி தான் இருக்காங்கங்கிறத ஏற்கனவே ஒரு ரிஷி தரிசனம் பண்ணி தான் அந்த வடிவமைப்பை ஸ்லோகமாக மந்திரங்களாக எழுதி வச்சுருக்காங்க. அதை உள்வாங்கின சிற்பி தான் என்ன பண்ணியிருக்கான், படமாக வரைகிறான், இல்லை சிற்பமாக செதுக்குறான். இது புரியுதா? அது வரைக்கும் நம்ம கடவுள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும். அன்பு ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், அமைதி ஸ்வரூபம்னு நிர்குணத்தால் நம்ம உணர்ந்தாலும் இந்த வடிவம்னு ஒன்று இருக்குமே, அந்த அன்புக்கும் அறிவுக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு வடிவம் இருக்குமே, அந்த வடிவம் தான் நெஞ்சில் வந்தது. அது மட்டும் இல்லை, நெஞ்சில் தான் பிரத்யட்சமாக ஒரு மனிதனுடைய ஹிருதயத்தில் இருக்காங்கன்னு வேதம் நல்லா தீர்மானமாக சொல்லுது. ரொம்ப தீர்மானமாக பல இடங்களில் சொல்லுது. அதில் ஒன்று தான் உபநயனம் ஏன் போடுறோங்கிறதுக்கான கருத்தை சொல்ல போகிறேன். அப்படி தானே வெளிப்பட்டாங்க. எப்படி முருகனை வடிவமைச்சிருக்காங்களோ இந்த உலகத்தில் முன்னோர்கள், அப்படி தானே வெளிப்பட்டார். வேறு விதத்தில் வெளிப்படலையே. ஆச்சரியம் தானே அது. அப்போது அது சத்தியம். ரிஷிகள் கண்டது, தரிசனம் செய்ததுங்கிறது சத்தியம், சத்தியம், சத்தியம். சரி, இந்த பிரம்ம லோகத்துக்கு என்ன சொன்ன? பகல் பொழுது வளர்பிறை, உத்தராயணம், வெளிச்ச தேவதா, ஜோதி தேவதா. அப்புறம் நேராக முதல்ல போகிறது தேவலோகம், அப்புறம் ஆதித்ய லோகம், அப்புறம் வித்யுத் லோகம், அதுக்கப்புறம் தான் பிரம்மலோகம். 8வது நிலையில் பிரம்மலோகத்தை அடைகிறான். அவன் தான் மீண்டும் பிறக்கிறதில்ல. இவன்லாம் பாக்கி பேரெல்லாம் பிறக்கிறான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துங்க. நீங்கள் இன்னும் முன்னாடி சொல்லியிருக்கோம், முதல் 3 நிலைகளில்
நீங்கள் பூஜை யாக அன்னதானம்லாம் பண்ணுறீங்கன்னா தர்மத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 33% உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அது பூக புவக சுவர்க லோகத்துக்கு வரைக்கும் போய் பயணம் செய்ய முடியும். அதுதான் உங்களுக்கான வாகனம். அடுத்தது தியானத்துக்கு போகிறீங்க, உபாசனா பண்ணுறீங்க, சிரவணம் பண்ணியிருக்கீங்க, மனனம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நிஷ்டை ஆகலை. அதில் உங்கள் லைஃப் முடியுதுன்னா உங்கள் தியானத்தில் நீங்கள் வந்து அதுக்கு மேலே மகக ஜனக தபக சத்தியம்ங்கிற 4 லோகத்தை போகிறோம். இதெல்லாம் சொந்த கருத்தில் பிருகதாரண்ய உபநிஷத்தில் ஏற்கனவே பேசியிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் அதை பேச வேண்டிய நினைவுபடுத்துகிறேன். 2வது பாயிண்ட்டு, இது தியானத்தினுடைய கெப்பாசிட்டி 66%, 33 + 33. நீங்கள் பக்தி இல்லாமல் தியானத்துக்கு போக முடியாது, நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் பக்தியிலேருந்து தியானத்துக்கு போன பிறகு பக்தியை உதாசீனப்படுத்தக்கூடாது. அதுதான் ஃபவுண்டேஷனாக இருக்குது. அது கொஞ்சம் உழுக்குருந்துச்சுன்னா எல்லாம் கீழே உளுந்தாகணும். அதனால் எங்கேயுமே எதையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது. ஸோ இந்த தியானத்தினால் உபாசனா பண்ணி அடுத்த 7 லோகத்துக்கு போனாலும் 8வது இடத்துல பிரம்மலோகமாக இருக்கிறதா வச்சுங்க. அந்த 8வது இடம் தான், 8வது நிலை தான் என் குணத்தான் வேறுபட்டான்னு திருக்குறள் இருக்குது. அங்கே தான் நீங்கள் திரும்பி வராத இடத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய வாகனமான விசாரமும் தியானமும் ஓங்காரமும். வலது பக்கம் விசாரம், இடது பக்கம் தியானம், நடுவில் 3 ரெக்கை இருக்கு இல்லையா, 3 என்ஜின். ஒரு என்ஜின் விசாரம், ஒரு என்ஜின் தியானம், ஒரு என்ஜின் ஓங்காரம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இக்னைட் பண்ணுறது தான் பிராணாயாமம். இந்த என்ஜினை இந்த 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 ராக்கெட்டை இக்னைட் பண்ணுறது தான் என்னது, பிராணாயாமம். அப்போ விசாரம் அவசியம். விசாரம் எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. இக்னைட் பண்ணுறது பிராணாயாமம், ஓங்காரம் அழைச்சிட்டு போகிறது, தியானம் பயணிக்கிறோம். விசாரம் தான் என்னது, விசாரம் தான் புயலாக இருக்குது. இது ஒரு அறிவு இருக்கணும். இப்போ நாம் ஏன் தர்மத்தை தாண்ட மாட்டோம்னா நமக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம கனவும் நனவும் ஒன்று தான் ஒத்துக்கிறீங்களா? அதை கனவும் நனவும் ஒன்று தான் இல்லையா? கனவும் நனவும் ட்ராமாவாக இல்லையா? முதல்ல கனவும் நனவும் ட்ராமா, கனவும் நனவும் சினிமா. கனவும் நனவும் அழிகிறது, விரைந்து போகிறது, மறைந்து போகிறது, அழிந்து போகிறது. கனவில் விழிச்சுக்கிட்டீங்கன்னா காட்சி போயிடுச்சு. இந்த நனவில் விழிச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒன்று தான் சத்தியம், பாக்கி எல்லாம் மித்தியாங்கிற அறிவு இருக்கணும். இந்த ஒன்று சத்தியம் 4வது நிலையில் இருக்கல, துரியத்தில் இருக்கல. இப்போ நீங்கள் நனவில் நீங்கள் 6000 சிந்தனைகள் ஒரு நாளைக்கு வருதுங்கிறோம். எண்ணங்கள் 6000 எண்ணங்கள் வருதுன்னு சயின்ஸ் சொல்கிறோம். நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. சித்தத்துலேருந்து வருது. இந்த 6000 எண்ணங்களையும் 9 ரசத்தை உருவாக்குது. 9 ரசங்கிறது வீரம், நவரசம். வீரம், காமம், கோபம், அதிசயம், கருணை, காமெடி, ட்ராஜடி, இதெல்லாம் இருக்கா இல்லையா? 9 இருக்குல்ல. இந்த 9 ரசமும் மித்து. சரி, எப்போ மித்தாகுது? அது இல்லாமல் போகுது. அது ஏன் பொய்ன்னு சொன்னால் அது மறைஞ்சிடுது. எப்போ மறையுது? நீ கனவுக்கு போகும்போது இந்த 9ம் மறைஞ்சு அந்த 9னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு 2-3 கனவை பார்க்குற. 2-3 கனவை பார்க்குற. கனவு விழிச்சுக்கிட்டா போச்சு, இல்லை கனவுலேருந்து நீ உறக்கத்துக்கு போயிட்டா இந்த கனவும் இல்லாமல் போகுது. இப்போ அதுவும் இல்லைன்னு தானே அர்த்தம். எது மறையுதோ அது இல்லைன்னு தானே அர்த்தம். தோன்றுறதும் மறைவதும் என்னது, மித்துன்னு சொல்கிறோம். இல்லைன்னு சொல்லலை, மித்துன்னு சொல்கிறோம். இருக்காதுன்னு சொல்கிறோம். ஆச்சா, அது சாஸ்வதம் இல்லைங்கிறோம். 2. 3வது, உறக்கத்தில் ஒரு அனுபவமும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஆச்சா, ஆனால் 3த்துக்கும் ஆதாரமான 4வது ஒன்று இருக்குல்ல, 3த்தையும் பார்க்குற ஒன்று. யார் பார்த்தா? இப்போ நனவு, கனவு, உறக்கம்னு யார் பார்த்தா? யார் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி சொல்கிறாங்க? ஸோ இதெல்லாம் பார்க்குற ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய, பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது நமக்குள்ள. அந்த நிலை தான் உன்னுடைய சொரூப நிலை. அதுதான் சத்து. அதை உபாசனா பண்ணால் தான் நீ சொரூபத்துக்கு போக முடியும். அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீ இதையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால வாழ்க்கை ஃபுல்லாக பொய்யிலே வாழ்கிற. நனவும் கனவு தான், கனவும் கனவு தான், உறக்கம் சொல்லவே வேண்டாம். அப்போ 3ல் தானே நீ வாழ்கிற. ஒரு மனிதன் அங்கே தானே வாழ்கிறான். அப்போ நீ கனவுல வாழ்கிறது உனக்கு தெரியாது. நீ சதா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கர்மா பண்ணிட்டு இருக்க. ஒரு பொருளை பார்க்குற, அது ஆசைப்படுற, அதை அடையணுங்கிற, அது பின்னாடி போயிடுற. 1 மாதம் அவுட்டு, 1 வருஷம் அவுட்டு.
5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. உன் வாழ்க்கையில் ஒரு 10 கனவுலேயே உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. வீடு ஒரு கனவு, மனைவி ஒரு கனவு, மக்கள் ஒரு கனவு, அப்புறம் தொழில் ஒரு கனவு, வருமானம் ஒரு கனவு, மிக முக்கியமான 5 கனவுலையே உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 5 கனவு தான், வேறு என்ன கனவு காண போகிற? சரி, 5 கனவு பண்ணக்கூடாது, பண்ணணும். எப்படி பண்ணணும்னா யோகமாக பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ அடியன் பேசுகிற நீங்கள் கேட்குறீங்க, இதுவே ஒரு புன்னதமான ஒரு புண்ணியம்தான். கிட்டத்தட்ட 60% புண்ணியம் உங்களுக்கு தலை தூக்கும் போது தான் இங்கே உட்கார முடியுது. நல்லா உள்வாங்கிங்க. ஆடு மாடு மாதிரியே சிந்தனை பண்ணாமல் ஒரு 60% வரும்போது, 51% வரும்போது தான் நீ சன்னதிக்கே வர, சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிற, நித்தியமாக நம்மளை சார்ஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு விழிப்பு நிலை வருது. அதையும் அப்போ மறந்துடுற. எதாக இருந்தாலும் நான் 10 நாள் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த மாதிரி ஒரு மனநிலை, எந்த மாதிரி ஒரு சிந்தனை சக்தி இருக்குது பாருங்கள். இப்போ 50லேருந்து 60% தாண்டினவன் தான் வேதாந்தம்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். விழிச்சுக்கிட்டவன் இந்த 60லேருந்து 75 85 நிலையை தொடணும். அது பேர் மனனம்னு பேர். சிரவணத்தில் 65% இருக்கேன்னா மனனத்தில் 85% இருக்க. அது என்ன? ஞானத்தை ஞானம் வாங்கிறது பெருசாக நினச்சிக்காதீங்க. ஞானத்தை இப்போ பிரம்மவித்துன்னு இப்போ ஒரு நிலை தொடறீங்க. 2000 ஆடியோ கேட்டவங்க பிரம்மவித்துங்கிற நிலையை தானாகவே நம்ம அங்கீகரிக்கிறோம். அடியன் அங்கீகரிக்கிறேன். 2வது, உனக்கு அந்த நெற்றிக்கண் திறந்த அந்த கதவு வந்து தானாகவே திறக்கும். இந்த 2000 ஆடியோவில் நீ எந்த கதவு வேணாலும், எந்த ஆடியோ வேணாலும் அந்த கண்ணை திறக்குங்கிறது இது. அடுத்த உயிர்கண்ணை திறக்கிறதுக்கு தான் இந்த மனனம். இப்போ ஞானம் வந்து இதெல்லாம் இருக்குது, ஆனால் செயல்படாது. உனக்குள்ளே ஞானமாக இருக்குது, நீ செயல்படாது. ஞான நிச்சயானால் தான் செயல்படும். ஞான நிச்சய்க்கு தான் மனனம். எனக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. செயல்பட்டியா? செஞ்சா நீ உனக்கு தெரியும்னா செய்து காட்டு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நான் செய்து காட்டுறேன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அது ஒரு பெருமையோ ஒரு அகங்காரமோ இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அடியன் வந்து நான் செய்து காட்டுறேன்னு சொல்கிறது பெருமையோ அகங்காரம் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த வேதத்து மேலே எப்படி நம்பிக்கை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது சொல்லுங்கள்? யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த பிரமாணமும் உங்களுக்கு வந்து நடத்துகிறவங்க யாரும் செய்து காட்டுறதும் இல்லை. செஞ்சு நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சிகளை விவரிக்கிறதும் இல்லை. யோகிகள் பேச மாட்டான், ஞானிகள் பேச மாட்டான், சித்தர்கள் பார்க்க முடியாது. ரிஷிகள் நீங்கள் எங்கேயோ இமயமலைக்குள்ளே குகைக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. யார் ஒரே ஒரு ஆள் தான், குரு வண்டி தான், சத்குரு வண்டி தான் பேசுகிறாங்க. வேறு எந்த குருவும் பேச முடியலை. நல்லா இதெல்லாம் ஒரு நுட்பமான அறிவு. அப்போ புண்ணியம் தலை தோங்கணும். ஒரு பக்கம் தானம் தர்மம் யாகம் அது பண்ணிக்கிட்டே இரு, ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு பக்கம் சிரவண மனனம் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இரு. வாழ்க்கையை வீணடிக்காத. ஏன்? சத்தில் நிற்கிறதுக்காக. ஞான நிஷ்டையில் ஞானம் பெறுவது ஒரு நிலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஞானம் பெறுவது ஒரு நிலை 33%. ஞான நிஷ்டை பெறுவது இன்னொரு நிலை. அங்கே தான் உனக்கு பலன் கொடுக்கும். 3வது நிலை தான் அனுபூதி. அங்கே போனால் தான் நீ சொரூபத்துக்குள்ளே கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நடக்கும். சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு சொல்கிறேன்ல, அந்த நிலையை நீ அடைய முடியும். அது வரைக்கும் நீ என்ன பண்ண? அது வரைக்கும் யார் பின்னாடியோ போகிற. உன்னுடைய சத்துங்கிற அந்த ஒன்று தானே மெய்ப்பொருள். அப்போ நீ நனவும் கனவும் ஜாகிரதமும் சொப்பனமும் சுஷுப்தியும் கனவு தான், மித்து தான். சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் மறுக்கிறதா இருந்தால் மறுக்கலாம். பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல எனக்கு இடிக்குது, எனக்கு இப்போ எனக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னா நீங்கள் 8:30 மணிக்கு கேட்கலாம். அடியேன்னு விவரிக்கிறேன். இது கூட ஆழ்ந்த விசாரம் இல்லை, மேலோட்டமான ஒரு விசாரம்தான். ஆழ்ந்த விசாரம் மனனத்தில் தான் பண்ணணும்னு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் இன்ட்ரோ கொடுத்தா தான் அங்கே நான் பேசினா புரியும். இந்த விசாரம் புரியுதா? அப்போ நீ வந்து நேரம் இல்லை, டைம் இல்லை, நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், அந்த நொண்டி சாக்கலாம் அங்கேயே கடைன்னு சொல்லும். புவகல் சுவகையிலே கடை, நீ அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இங்கே வராத, மேலே ஏறாத தம்பி. யாருமே நல்லா புரியுங்க, யாருமே உங்களை மேலே தூக்குறது இல்லை. ஒரு லோகத்துலேருந்து இன்னொரு லோகத்தை கைப்பிடிச்சி உங்களை தூக்கி விடுவாங்கலாம். நீங்கள் யாரும் பிச்சை எடுக்காதீங்க. ஒரு தகுதியோட, ஒரு மெரிட்டோட மேலே போ. என் லைஃப் ஃபுல்லாக மெரிட்டு தான். அடுத்த ஜென்ரேஷனாக அதுதான் சொல்கிறேன். மெரிட் உன்னுடைய ஃபோக்கஸிங் பவர் எல்லாத்தையும் சித்தி பண்ணும்.
நீ ஒன்றில் நில்லு, சத்தில் நில்லு, உன்னுடைய கொள்கையில் நில்லு, உன்னுடைய டேலண்டில் நில்லு. உன்னை யாரும் உன்னை தடுக்க முடியாது. அறிவால் உலகை வென்றுங்கிற வார்த்தை அங்கே தான் பயன்படுறோம். அறிவில் நிற்கிறவன் ஜெயிக்கிறான், அவனை யாராலும் தடுக்க முடியாது. பாக்கி எல்லாத்தாலையும் தடுக்கலாம், அறிவில் மேலே ஏறுறவனை யாராலும் தடுக்கலாம். அறிவு நின்றால் தான் அன்பு தெரியும், அன்பு இருந்தால் தான் ஆனந்தம் பிறக்கும். அதை வலியுறுத்துறது தான் உபநயனம். சிரவண மனன நிதித்தியாசனம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், இந்த 3 எல்லாம் உபநயனம். புரியுதா? அதை வலியுறுத்துறதுக்காக இந்த மந்திரத்தில் உபநயனத்தை பற்றி பேசுது. யஜ்ஞ சாதாரண அங்க பகிரந்தர் ஜுவலனம் யஜ்ஞாங்க லக்ஷணம் பிரம்மஸ்வரூபோ ஹம்சக. நீங்கள் யாகம் பண்ணுறீங்கல்ல, இப்போ தர்மத்தை முதல் 3 லோகத்துக்கு பூகு புவக தப பூகு புவக ஸ்வக கடக்கிறதுக்கு யஜ்ஞம் பண்ணுறீங்கல்ல, யஜ்ஞமும் யஜ்ஞம் அதனுடைய அங்கங்களும் அதில் எரிக்கக்கூடிய அக்னியும் ஜுவலனமும் யஜ்ஞாங்க யஜ்ஞத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடியது. யாகமும் அதில் இருக்கக்கூடிய அக்னியும் இதெல்லாம் வந்து யாகத்தினுடைய ஆகுத்தியும் ஹோத்தான்னு சொல்லக்கூடிய புரோகிதரும் அந்த யாக குண்டமும் இதெல்லாம் அங்கமாக இருந்தாலும் பிரம்மஸ்வரூபந்தான். யாகத்து மூலயமா நீ என்ன தேடுற, யாரை தேடுற, எதுக்காக செய்கிற? இது நீ வந்து இப்போ இந்த பகவத்கீதையும் அதை தான் வலியுறுத்துது, எல்லா தரிசனமும் அதை தான் வலியுறுத்துது. எதை வலியுறுத்துது? எல்லாம் சத்தை நோக்கிய பயணத்தில் இதெல்லாம் படிக்கட்டு, அதை தான் வலியுறுத்துது. இப்போ என்னன்னா அவன் ஒரு பகுதியிலேயே லாக் ஆகி கிடக்கிறான், பயணிக்க முடியல. 100 கிலோமீட்டர் பயணம் வச்சுங்களேன், சபரிமலை 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறோம்னா அவன் 10 கிலோமீட்டரில் பிளாக்கு, 20 கிலோமீட்டரில் 30, அங்கங்கே அவன் சுருண்டு படுத்துக்கிறான், உக்காந்துக்கிறான், தூங்கிடுறான். புரியுதா? யார் ஒருத்தவன் அந்த விசாரத்தை பிடிக்கிறானோ, குருவை பிடிக்கிறானோ, அதுக்கு தான் குரு வேணும். அவன் அந்த லோகத்தினுடைய பயணத்தை பூர்த்தி செய்கிறான். இப்போ யாகம் பண்ணுறியா? யாருக்காக யாகம் பண்ணுற? அந்த பரம்பரை நோக்கி தான் யாகம் பண்ணுற. அதுக்கு எத்தனை தேவதா இருக்கலாம், மந்திரம் இருக்கலாம், ரிஷி இருக்கலாம், படைச்சவங்க இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீ யாருக்காக பண்ணுற? உன்னை தேடி தான் நீ பண்ணுற. அந்த ஹம்சம் சொல்லக்கூடிய அகம்சக அவன் நான், அவன் சக அகம் அவன் நான் சொல்கிறதுக்காக தான் இந்த யாகங்கள் பண்ணுற. யஞ்ஞாங்க லக்ஷணம் பிரம்மஸ்வரூபே ஹம்சக உபவீத லக்ஷணம் சூத்திரம் பிரம்மகா யஞகா. அதில் உபவீத்தம் போட்டு தான் இந்த தர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும்னு சொல்கிறது. எதுக்கு அதை கட்டாயப்படுத்துகிறாங்க? எதுக்கு உபநயனம் போட்டு தான் இந்த காரியத்தை பண்ணணும், பூஜை உபநயனம் பண்ணி தான் பண்ணணும் எல்லாம். எதுக்கு அதை வலியுறுத்துகிறாங்க? உபநயனம்னா சாஸ்திர ஞானம், வேதாந்த ஞானம், பிரம்ம ஞானம் இல்லாமல் நீ எப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்? இது சடங்கு இல்லை. சடங்குனா என்னது? சும்மா வாயில் மந்திரத்தை ஒப்பிச்சோம், கையில் கிரியைகளை பண்ணணும் அப்படி இல்லை. உள்ளார்ந்த உணர்வு என்ன இருக்கணும்? அந்த நீ செய்யக்கூடிய பூஜையில் பூரணமாக பரம்பொருள் நிறைந்து நிற்கணும்னா பிரம்மஞானம் வேணும். அந்த பிரம்மஞானம் தான் என்னது? அந்த பிரம்மஞானத்தை கொடுக்கறது தான் வேதாந்தம். அந்த வேதாந்தத்தினுடைய லட்சணம் தான் யஜ்ஞோபவீதம். புரியுதா? எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாரு. நீ அதை மறந்துடுவேன்னு தான் உன் கூடவே உன்னை சுற்றி இருக்கட்டும். அது ஒன்றை சுற்றலை, உன்னுடைய ஹிருதயத்தில் பரம்பொருள் இருக்காங்களே அதை நினைவுபடுத்தி தான் இடது தோள்பட்டையிலேருந்து வலது இடுப்பு வரைக்கும் முப்பரிமை நடுவாக இருக்கக்கூடிய ஹிருதயத்தோட பரம்பொருளோட டச் ஆகட்டும், அந்த ஞாபகத்தில் இருக்கட்டும்ங்கிறது தான் அந்த உபநயனத்தை போடுறாங்க. புரியுதா? யஞ்ஞாஞ்ச லக்ஷணம் பிரம்மஸ்வரூபோ அம்சக உபவீத லக்ஷணம் சூத்ரோ பிரம்மகா. பிரம்மமே அந்த உபநயனம். யஞ்ஞாகா யஞ்ஞமும் பிரம்மந்தான், உபநயனமும் பிரம்மந்தான். பிரம்ம அங்க லக்ஷண யுக்தோ யஞ்ஞசூத்திரம். பிரம்மத்தினுடைய அங்கலட்சணம்தான் இந்த உபநயனம். உபநயனமும் பிரம்மமும் வெவ்வேறு அல்ல, ஒரே லட்சணம்தான். தத் பிரம்மசூத்திரம் யஞ்ஞசூத்திரம் சம்பந்தி பிரம்ம யஞ்ஞக. தத் பிரம்மசூத்திரம், அது பிரம்மசூத்திரம்னு சொல்லலாம்.
யஜ்ஞ சூத்திரம்னு சொல்லலாம். யாகத்துக்கும் சூத்திரம் அதுதான், பிரம்மத்துக்கும் சூத்திரம் அதுதான். சம்பந்தி பிரம்ம யஜ்ஞக தத்துவஸ்வரூபம், ரெண்டுமே தத்துவத்தினுடைய ஸ்வரூபம். யாகமும் சாஸ்திரமும், அது ஒரு யஜ்யம், அது தர்மத்தில் வருது. சாஸ்திரம் ஞானத்தில் போகுது. ஒன்று பக்தியில் வருது, ஒன்று ஞானத்தில் வருது. இப்போ நம்ம இந்த 4வது நிலை இருக்கு இல்லையா, துரிய நிலை, இடையில அதை நான் டச் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டால், இந்த 4வது நிலையில் இருக்கக்கூடிய துரிய நிலை தான் நீ. அங்கே தான் நீ வாழணும். நீ எங்கே வாழ்கிற? கனவுலையும் நனவுலையும் வாழ்ந்துட்டுருக்க. ரெண்டும் பொய். தூக்கத்தில் சொல்லவே வேணாம், உனக்கே தெரியும். தூங்கின நேரம்லாம் வேஸ்ட்டு தான். தூங்கின பிற்பாடு எனர்ஜி கிடைக்குதா? சரி, என்ன பண்ணுற? கனவுலையோ நனவுலையோ வேலை செய்கிற. அந்த வேலை இறைவனை நோக்கி இருக்கா? இறைவனை நோக்கி இருந்தால் அதுக்கு தடையாக இருக்க. இப்போ ஞானம் முக்கியம்னு சொன்னேன், ஞான நிஷ்டை அதை விட முக்கியம்னு சொன்னேன். ஞானத்துக்கு ஓரளவுக்கு நீ பார்ட் டைமாக லேர்ன் பண்ணிடலாம். ஞான நிஷ்டைக்கு நீ பார்ட் டைமாக பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? குறைஞ்சது 5 மணி நேரம், 8 மணி நேரத்தில் தம்பி, 8 மணி நேரம் தூங்கு, 8 மணி நேரம் வேலை செய், பாக்கி 8 மணி நேரம் என்ன பண்ணுற? அதில் ஒரு 5 மணி நேரத்தை ஞான நிஷ்டைக்குன்னு எடுத்து வைக்கணும். தெரியாது, உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களாக சிந்திக்க 10 லட்சம் ஜென்மம் ஆகும். அதுக்கு தான் ஆரம்ப காலத்துலேருந்து டெய்லி ஒரு வருஷத்துக்கு 1 மணி நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு நீங்கள் பண்ணியிருந்தால் இந்நேரம் 8 மணி நேரம் வந்திருக்கும். எத்தனை இது 6வது வருஷமா? ஸோ ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 6 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? விசாரத்தில் இருப்பீங்க, நிதித்தியாசனத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு அது லைட்டாக எடுத்துக்கிட்டீங்க, அது பார்த்துக்கலாம். நம்ம 3000 வருஷம் எப்படி இருந்தாலும் இருக்க போகிறோம். அப்படி அலட்சியப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, என்ன பண்ணோம்? உபாசனையோடு நிறுத்தம். மகக வரைக்கும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக இருந்தியா, ரொம்ப ஊர்வசி மேனகாவோட டான்ஸ் ஆடினியா, மது கூத்தடிச்சியா, கீழே இறக்கி விட்ருவான். அப்புறமா போயிட்டு வா, விஷா முடிஞ்சு போச்சு உனக்கு அப்படின்னு இறக்கி விட்ருவானுங்க. அப்படின்னு நான் சொல்லலை, இருக்குன்னு ஆச்சா. அதனால் நீ ஞான நிஷ்டைக்கு நேரத்தை பயன்படுத்தணும். இப்போ ஞானத்துக்கு நீங்கள் வந்துட்டதுனால தான் ஞான நிஷ்டையை பற்றி பேசி வலியுறுத்தின்னு இருக்கேன். நான் வலியுறுத்துகிற வார்த்தை முதல்ல ஒன்றுமே தெரியாதவன் இந்த 2000 ஆடியோவும் கேளு, விவேகமாக கேளு. நீ பேசினது, நீ இது வரைக்கும் செயல்பட்டது எல்லாம் தண்ட கர்மாந்திரம். பண்ணின ரைட்டு, நேரத்தை வீணடிக்காமல் ஏதோ ஒன்று பண்ண, பொருளாதாரத்தை சேர்த்த போதும். 50 வயசுக்கு அப்புறம் ஒரு நேரம், ஒரு செகண்டு கூட வீணடிக்காது. நீ வீணடிச்சுன்னா உன்னை விட ஏமாந்த சோனகிரி யாருமே இல்லை. மூடாகான்னு சொல்கிறாரு சங்கரர், முட்டாபையன்னு சொல்கிறார். அச்சா, இப்போ அங்காணி மாத்திராணி மனோயஜ்ஞஸ்ய ஹம்சோ யஜ்ஞ சூத்திரம். இப்போ இதனுடைய அங்கங்களாக, யாகத்தினுடைய அங்கங்களாக மாத்திராணி, அதனுடைய அளவீடுகள், மந்திரங்களுடைய அளவீடுகளாக மனோ யஜ்ஞஸ்ய ஹம்ச யஜ்ஞ சூத்திரம். இப்போ மனதை தான் நீ என்ன பண்ண போகிற? மனதில் தான் யஜ்ஞ பண்ண போகிற. மனசில் தான் யஜ்ஞ ஞான யோகம். மனசில் வச்சு தான் தியானமும் பண்ண போகிற, மனசை வச்சு தான் எஜுகேட் பண்ண போகிற. இந்த எஜுகேஷன்லாம் யாருக்கு? எல்லாம் இந்த சித்துக்கு. சித்த மேலே மனம்னு, மனம் அறிய என்ன பண்ணிடும்? மனம் போயிடும், புத்தி போயிடும், அகங்காரம் போயிடும், சித்தமும் போயிடும், அகம் மட்டும் நிற்கும். இந்த சட்டையெல்லாம் எரிக்கிற நெருப்பு தான் ஞானம், அதுதான் விசாரம். இப்போ நீங்கள் யார்? மனமா, புத்தியா, அகங்காரமா? நீ யார்? எதுவுமே இல்லை. நீங்கள் சைத்தன்யம். அதை உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ இது பேச வேண்டியதாக இருக்குது. இதை உங்களுக்கு தெரியறதுக்கு யார் பேச போகிறா? இவ்வளோ வரைஞ்சி கட்டிக்கிட்டு யார் பேச போகிறா? குருவை தவிர வேறு யாரும் பேசுவதற்கு அல்ல, இல்லை. அதனால தான் சத்குருன்னு சொன்னாங்க. இது மற்றவங்க பேசுகிற விஷயம் இல்லை. இது ரொம்ப ஒரு ரிஷி நிலையில் இருந்து தான் இதை நீங்கள் உள்வாங்க முடியும், கேட்க முடியும், சிரவணம் பண்ண முடியும், உள்ளே வரும். இல்லை புரியாது. ரிஷி நிலையில் இருந்து தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ மனோயஜ்ஞம், மனதில் யஜ்ஞம் பண்ணுற, என்ன பண்ண போகிற? யஜ்ஞ சூத்திரம். அதுதான் சிரவண மனன நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஞான யோகத்தினுடைய யஜ்ஞ சூத்திரம். யஜ்ஞம் எப்படி பண்ணுறது? இந்த ஞான யோகம் ஒரு யஜ்ஞம். இப்போ நம்ம பேசுகிறது இங்கே அக்னி தான் இப்போ பேசின்னு இருக்கு. வாக் சக்தியாக பேசின்னு இருக்கு. முருகப்பெருமான் வாக் சக்தியாக மாறி பேசின்னு நம்மளை வச்சு நம்ம வாயை பயன்படுத்தி பேசின்னு.
ஸோ யஜ்ஞசூத்திரம் பிரணவம் பிரம்மசூத்திரம் பிரம்ம யஜ்ஞமயம் எல்லாம் பிரம்மத்தை நோக்கிய யாகங்கள் தான் இது எல்லாமே. பிரணவாந்தர் வர்த்தி ஹம்சோ பிரம்மசூத்திரம். இந்த பிரணவம் சொல்ல ஓங்காரத்தின் உட்பொருளாக இருக்கிறது. ஓங்காரம் பின்னாடியே போனீங்கன்னா அதனுடைய உட்பொருளாக இருக்கிறது அந்த ஹம்சம். அது பேர் பிரம்மசூத்திரம். அதுவே உயிர், அதுவே ஆத்மா, அதை பிரதிபலிக்கிறது தான் பூநூல். புரியுதா? இப்போ எதுக்கு உபநயனம் போட்டவங்க தான் பூஜை பண்ணணும் எதுக்கு சொல்கிறாங்க? பிரம்மஞானம் இருந்தால் தான் நீ பூஜை பண்ணால் அது விளங்கும். பிரம்மஞானம் இல்லை. இப்போ சன்னியாசிகளுக்கு ஒரு நிலையில் இந்த புறத்தில் இருக்கக்கூடிய உபநயனம் அவசியம் இல்லை. இப்போ முதல்ல 3 விதமாக அந்த தண்டம் வச்சுருப்பாங்க. திரிதண்டம் இதே தான். சிரவண மனன நிதித்தியாசனம் தான். வாக்கா மனசா கர்மனா நான் யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் நல்லதான் பண்ணுவேன், அபயம் கொடுப்பேன், விளக்கேற்றுவேங்கிற கொள்கையில் தான் அந்த திரிதண்டம். அது புறத்தில் வச்சுருக்கிறது. அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாக்க மனசு கர்மனா நான் வந்து செயல்படுவேங்கிறது. இப்போ அத்வைதியாக இருக்காங்க இல்லையா, சிவத்தை வழிபடுறவங்க ஏகதண்டம் 3த்தையும் ஒன்றாக்கிடுவாங்க. ஒன்று தானே எல்லாம், 3 எதுக்கு ஒன்று போதோன்னா ஒரு அறிவு நிலை, நுட்பமான அறிவு நிலை, அதுவும் சரிதான். சந்நியாசமானதுக்கப்புறம் அந்த அதையும் உள்வாங்கிடுறாங்க. அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏகதண்டங்கிற ஞானமானது அகத்தில் உள்வாங்கும் போது அங்கே தண்டம் அவசியம் இல்லாமல் போகுது, உபநயனம் அவசியம் இல்லாமல் போகுது, சிகா அவசியம் இல்லாமல் போகுது. புரியுதா? அப்போ அவங்க உள்வாங்கி ஞான நிலையில் இருக்கிறாங்க. சதா சிரவண மனன நிதித்தியாசனத்தில் இருப்பாங்க. இப்போ எல்லாருமே முதல்ல பிரம்மஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நம்ம குமரன் வேதம் ஞான நிஷ்டைக்கு அழைச்சிட்டு போகிறது 2வது கேட்டகரி, நிதித்தியாசனத்துக்கு அழைச்சிட்டு போகிறது 3வது கேட்டகரி. முதல் படிக்கட்டு என்னது? முதல்ல இந்த 2000 ஆடியோ கேட்க வைக்கணும். பிரணவம் பிரம்மசூத்திரம் பிரம்ம யஜ்ஞமயம். பிரணவ அந்தர்வர்த்தி ஹம்சோ பிரம்மசூத்திரம். பிரம்ம அந்த பிரணவத்தினுடைய உட்பொருளாக இருக்கிறது இருக்க, உயிர் இருக்க, ஆத்மா இருக்க, அதுதான் இந்த உபநயனம் பிரம்மசூத்திரம். ததேவ பிரம்ம யஜ்ஞமயம். அதுவே பிரம்ம யஜ்ஞம். மோட்சகம் மோட்சம் தருவது. சிரவண மனன நிதித்தியாசங்கிற வேதாந்தத்தினுடைய யாருக்காவது தெரியுமா? இவ்வளோ நாள் உபநயனம் அவங்க போட்டிருக்காங்கன்னு நீங்கள் எல்லாம் பார்ப்போம், எல்லாருமே பார்ப்போம், புறத்துலேருந்து பார்ப்போம். எதுக்காக போட்டிருக்காங்க? அதனுடைய தாத்பரியம் என்னன்னா வேதாந்தம் தான் அதனுடைய நூல்னு சொல்லணும். நூல்னு எதுக்கு சொல்லணும்? நூல் தான் இந்த சாஸ்திரம். தமிழில் நம்ம நூல்னு சொல்கிறோம். பஞ்சில் தயாரிக்கிற நூல் இல்லை, அந்த நூலால் கோர்க்கப்பட்ட, அந்த காலத்தில் நூலால் கோர்க்கப்பட்ட பண ஓலைகள் வந்து அதனால் நூல்னு சொன்னாங்க. இப்போ நூலுங்கிற வார்த்தை வந்து இந்த சிரவண மனன நிதித்தியாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஞான நூல் வேதாந்தம். வேறு எதையும் உபநயனம் சொல்ல முடியாது. அறிவுக்கண்ணை திறக்கிறது உபநயனம். 2வது நயனம் துணை நயனம். 2 கண் 3வது கண் அறிவுக்கண். அந்த அறிவுக்கண்ணு தான் உபநயனம். அது நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உடலோட உயிரோட ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த உபநயனத்தை இடது தோள்பட்டையிலேருந்து வலது இடுப்பு வரைக்கும் ஒரு குறுக்க ஒரு உபநயனம் ஒன்றை துன்புறுத்தாத சுத்தமான முப்பரி நூலை அணிகிறோம். அவ்வளோ புனிதமானது. பிரம்மம் வேற உபநயனம் வேற அல்லன்னு மந்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்புறம் பிரணவாந்த வர்த்தி ஹம்சோ பிரம்மசூத்திரம் ததேவ பிரம்ம யஜ்ஞமய மோட்சகம். மோட்சம் கொடுப்பது பிரம்ம சந்தியா கிரியா மனோயோக. எதுக்கு இந்த சந்தியா கிரியா வருது? சந்தியா பண்ணுறதுலாம் எதுக்கு? சந்தியா வந்தனம் காலை மதியம் மாலை சயின்டிஃபிக்காக சரியானது. ஒன்று மனம் சித்த சுத்திக்கு காயத்ரி ஜபம், 2வது பிராணாயாமம், ஓங்காரம். 3 விஷயம் பாருங்கள். பிராணாயாமம், ஓங்காரம், காயத்ரி மந்திரம். வேறு என்ன வேணும்? 3 வேலை என்ன? மைண்டு எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் அவங்க டாப் 10ல் அவங்கள இந்த ஓங்காரம் தான் மேலே அழைச்சிட்டு பரம்பொருளோட உள்ளே போகிறதுக்கு ஓங்காரம் ஜபிக்கணும். யாராக இருந்தாலும் ஓங்காரம் ஜபிக்கணும். அதுதான் நீங்கள் அதுவே அதுவாக தொழிலாக இல்லாமல் நீங்கள் தியானத்தில் உட்காருங்க.
அந்த 1 மணி நேரத்தில் பிராணாயாமம் பண்ணு, ஓங்கார ஜபம் பண்ணு. ஆரம்பத்துலேயோ நடுவுலையோ இறுதியிலோ தானாக வர்ற மாதிரி நான் சொன்னேன். எனக்கெல்லாம் தானாகவே அந்த நெருங்கும் போது சிகரத்துக்கு நெருங்கும் போது ஓங்காரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது என்னமோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இந்த ஜென்மாவில் அடியன் ப்ராக்டிஸ் பண்ணலை. இதெல்லாம் இப்போ சிரவணம் பண்ணதுக்கப்புறம் ஓங்காரம் ஜபிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, ஓங்காரம்னா அது தானாகவே வருது, அதுவே வேலையாக இருக்கிறது இல்லை. அதனால் பிராணாயாமம், ஓங்காரம், சிரவணம், அதாவது மனனங்கிற நிதித்தியாசனம் ஆடியோ போட்டு கேட்குறது ஒரு பெரிய வரம். இதெல்லாம் அந்த காலத்தில் 2வது முறை கேட்கவே முடியாது. இப்போ நான் பேசினது 2வது முறை பேச முடியுமா? ஆடியோ ரெக்கார்ட் ஆகலைன்னா இந்த அடியார்களுக்கு கிடைக்க பெரிய டெக்னாலஜி. என்ன தான் கலியுகம் இருந்தால் நாம் தான் தேடி எடுத்துக்கணும். எல்லாமே இருக்குது, நீ கேட்குற எல்லாமே இருக்குது. குரு இருக்காங்க, சந்தேகம்னா எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க. நமக்கு அகங்காரம் தடுக்குது, பாவம் தடுக்குது. அகங்காரங்கிறது என்னது? பாவம் தான் அகங்காரம். பாவம் தலை தூக்குனுச்சுன்னா அகங்காரம் வரும். அகங்காரம் காமக்ரோதாதிகளாக வெளிப்படும். அதனால் அவன் அங்கேயே லாக் ஆகிடுவான், மேலே வர முடியாது. நம்பர் 1 ஸ்தானத்துக்கு போகிறவங்கெல்லாம் இந்த அகங்காரத்தை கடக்கணும், காமக்ரோதாதிகளை கடக்கணும். கொஞ்ச நாள் காரியங்களை சித்தி பண்ணுவோம். பிரம்ம சந்தியா கிரியா மனோயோக. சந்தியா கிரியா மனோயோகஸ்ய லட்சணம். மனோயோகத்துக்கு சந்தியா வந்து இப்போ என்ன பண்ணணும்? துரியத்தில் வாழணுங்கிற ஒரு முறைக்கு வரணும். துரியத்தில் வாழ்றதுன்னா அதுதான் மெய்யில் வாழ்றது, சத்தியத்தில் வாழ்றது. அவங்கள தான் சத்திய உபாசகன்னு சொல்கிறது. சத்திய உபாசகனுக்கு தான் பிரம்மலோகம். பாக்கி எல்லாருக்கும் மத்திய லோகம். திரும்ப திரும்ப அடி உத குத்து. ஆச்சா? எத்திர யஞ சூத்திர பிரணவம். யஞ சூத்திரம் பிரணவம் ஓங்காரம். யாகத்துக்கு ஓங்காரம். பிரம்ம யஞ கிரியாயுக்தோ பிராமணக. யார் ஒருத்தவன் ஓங்காரமும் ஹோமமும் கிரியா பூஜையும் யாகமும் யஞ சூத்திரமும் கடைபிடிக்கிறானோ, வழிபடுறானோ, அவன் பிராமணன். முன்னாடியே வேதம் சொல்லிடுச்சு, யார் ஒருத்தர் பிரம்மத்தை தேடுகிறானோ. ஆமாம். அப்புறம் இந்த சன்னத்து சுஜாத்தியத்தில் முருகப்பெருமான் க்ளீனாக சொல்லிட்டாரு, பிரம்மச்சரியம்னா ஒரு செக்ஷுவல் சம்மந்தப்பட்டது அல்ல. நீ பிரம்மத்தை அடையிற வரைக்கும் நீ குருவோட பயணிக்கிற. அங்கே நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் பிரம்ம ஆச்சாரம். பிரம்மத்தை அடைவதற்கான ஆச்சாரம் எல்லாம் பிரம்ம ஆச்சாரம். அதுதான் பிரம்மச்சரியம். அது புரியுதா? நீ தானம் பண்ணாலும், தர்மம் பண்ணாலும், ஹோமம் பண்ணாலும், சிரவணம் பண்ணாலும், மனனம் பண்ணாலும், குரு சேவா பண்ணினாலும் எல்லாமே பிரம்ம ஆச்சாரம் தான். புரியுதா? அதில் ஒன்று தான் செக்ஸ். வீரியத்தை வீணடிக்காத, ஆற்றல் மேலே ஏறாது. வீரியத்தை பாதுகாத்து என்ன பண்ணணும்? மத்தில் கடைஞ்சி அமிர்தத்தை மேலே ஏற்றிடணும். வேஸ்டேஜ் கீழே போனால் போகட்டும். வேஸ்டேஜ் கீழே போனால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சத்து கீழே போகுது இப்போது. அதான் இங்கே அறியாமையினால். புரியுதா? இது எப்போ அறிகிறான்? எல்லாம் இதெல்லாம் 15 வயசுக்குள்ளே அறிய வேண்டிய விஷயம். அதனால் 7 வயசில் உபநயனத்தை போட்டு காயத்ரியை சொல்ல வச்சு இந்த ரகசியங்களை எல்லாம் எடுத்து சொல்ல அந்த குழந்தை என்ன பண்ணுது? தன்னுடைய டார்கெட்டை நோக்கி பயணிக்குது, ஜெயிக்குது. வீரியத்தை பாதுகாக்கிறது ஒரு அரிய பொக்கிஷமான, அதுதான் பிரம்ம ஆச்சாரத்தில் அது முக்கியமானது. ஆச்சா? யஞ சூத்திர பிரணவ பிரம்ம யஞ கிரியாயுக்த பிராமணக. அவன் தான் பிராமணன். பிரம்மச்சரியேன்னு சரந்தி தேவாகா. நீ தேவனாகணுமா, லெஜண்டரி வாழ்க்கை வாழணுமா? பிரம்மச்சரியம் சரந்தி. பிரம்மச்சரியேன்னு சரந்தி தேவாகா. தேவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஹம்சசூத்திரச்சரியா. ஹம்சசூத்திரச்சரியா யஞாகா. உயிரை தேடுவதே யாகம். எல்லா யாகமும் எதுக்காக? அந்த ஆத்மாவை தேடியே. எல்லா யாகமும் அது நீ புறத்தில் செய்யக்கூடிய யாகமாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், தானமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், தபஸாக இருக்கட்டும், சிரவணமாக இருக்கட்டும், மனனமாக இருக்கட்டும், வேதாந்தமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு படிக்கட்டில். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா விசாரத்தில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 7வது நிலையில் இருக்கீங்க. 2000 ஆடியோ கேட்டவங்கள சொல்கிறேன். 2000 ஆடியோ கேட்டவங்களுக்கு அந்த பிராமணன்கிற அந்த அந்தஸ்து தானாகவே வந்து விடுகிறது.
இப்போ நீங்கள் புன இனமே போடலையே, நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்க, எப்படி சுவாமி வராங்கன்னா அதான் உள்வாங்கியிருக்கோங்கிறத அர்த்தம். புரியுதா? ஒத்துக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த கடைசி நிலையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்வாங்கிறாங்கல்ல, எல்லாமே உயிர்மயமாக்கிடுறாங்க இல்லையா? சிவஸ்வரூபமாக இருக்காங்க, சத்துஸ்வரூபமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புறத்தில் இருக்கிறதுனால அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. புரியுதா? ரொம்ப நுட்பமான கருத்து இது. ரொம்ப நுண்ணறிவு இருந்தால் தான் இது புரியும். புரியுதா? அதனால் நம்ம எது செஞ்சாலும் எனக்கு தோஷம் இல்லைன்னு சொல்கிறது, அடியேன் வந்து தோஷம் இல்லை எனக்குன்னு நான் நிற்கிறது, எல்லாம் அந்த மனநிலை மாறி இருக்கிறது எல்லாம் என்னது இன்றைக்கி இல்லை, டே ஒன்லேருந்து அப்படி தான் இருக்கேன். டே ஒன்லேருந்து பூஜை ஆரம்பிக்கிறது முன்னாடிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். சன்னதியில் இருந்தால் போதுங்கிறதான் என்னுடைய குறிக்கோளை தவிர பாக்கியெல்லாம் எனக்கு தானாகவே எல்லாமே நடக்கும். நான் உணர்வேன், சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், ஆனந்த நிலையில் தான் இருப்பேன், யாருக்கும் தெரியாது. பேசினா தானே தெரிய போகுது. பேசாமல் இருந்தேன்யா, சொல்கிறத செய்யின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது மனநிலை. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு புரியலை, இது முக்கியம், புரிய வைக்கணும். இந்த இனம் 1000 வருஷமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது நல்லா உணர்ந்து தான் இதை பேசுகிறேன். நான் இன்னும் நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞான நிஷ்டை கொண்டு போகணும், அனுபூதி கொண்டு போகணுங்கிறது தான் முயற்சி. ஞான நிஷ்டை வந்தாலே முக்தி வந்துடும், முக்தி கன்ஃபார்மு. ஞானம் வந்துட்டாலே நீ விழிச்சிக்கிட்டேன்னு அர்த்தம், நெட்டிக்கண் திறந்தாச்சு. ஞான நிஷ்டை போனால் முக்தி கன்ஃபார்மு, அனுபூதி போனால் ஆனந்தமான வாழ்க்கை. எந்த எந்த துஷ்ட சக்திகளும் எந்த புறசக்திகளும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எப்பயுமே ஹாப்பி மூடு தான். உடம்பே எந்த நோயினால் கூட படுக்கட்டும், அதை பற்றி உங்களுக்கு ஒரு துரும்பு ஒரு அணுவளவு கூட துக்கமோ பயமோ குழப்பமோ இருக்காது, தெளிவாக இருப்பீங்க. இப்போ நீ கவலைப்படாத, அழுகாத அப்படிலாம் நம்ம உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்குது. உன்னுடைய அறிவு நிலை, அறிவு தான் நிரந்தரம், அறிவு தான் ஒன்லி ஏற்றம் இறக்கமே இல்லாத ஒரு பொருள் வந்து மேலோங்கிய பொருள், அது ஞானம். அதனால் ஹம்சசூத்திரச்சரியா யஞாக ஹம்ச பிரணவ யோர் அபேதக, இந்த உயிரும் இந்த இந்த பிரணவமும் இந்த யாகமும் அபேதக அபேதக பேதமற்றது, ஒன்றே ஒன்றானது. மூணு ஒன்று தான். உயிரும் யாகமும் ஓங்காரமும் ஒன்றே ஆனது. ஹம்சஸ்ய பிரார்த்தனா ஸ்ரீ காலாக திரிகாலஸ்ய திரிவர்ணாக திரேதா அக்னி அனுசந்தானம். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த மூன்றாக இருக்கிறது எல்லாமே அந்த அனுசந்தானத்தை தேடி தான், அந்த பரத்தை தேடி தான். என்னன்னா ஹம்சஸ்ய பிரார்த்தனா, நீ பண்ணக்கூடிய உயிரை தேடி நீ 3 காலம் செய்யக்கூடிய சந்தியாவந்தனம், யாகம், அன்னதானம், தானம், தர்மம், தபஸ், சிரவணம், மனனம் எல்லாம் அந்த அக்னி 3 அக்னி சொன்னமே, அக்னி கோத்திரத்தில் 3 அக்னி சொன்னமே, எல்லாம் எல்லாம் அனுசந்தான. யாக திரேதா அக்னி ஆத்மகிருதி, எல்லாம் அந்த 3 அக்னியும் அவன் செய்யக்கூடிய இந்த தொழிலும் ஓங்காரமும் வர்ண ஓங்காரக ஹம்ச அனுசந்தானம் எல்லாம் அந்த உயிரை தேடிதான். அந்தர்யாக உள்முகமாக செய்யக்கூடிய யாகம். சினிமாவை கனவு தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து மனநிலையோடு நிற்குது, ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்தோடு நிற்குது. சினிமாங்கிறது கனவு தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த யாகமானது உயிரில் நடக்குது, அனுபூதியில் நடக்குது, ஆத்மாவில் நடக்குது. இந்த பயிற்சி சித்தில் நடக்குது. சித்தில் நடக்க தான் மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, சித்தம் இல்லை, பஞ்சகோஷம் இல்லை, ஜாகிரத அவஸ்தா இல்லை, சொப்ன அவஸ்தா இல்லை, சுசுப்தி அவஸ்தா இல்லை, 96 தத்துவம் இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். அகம் சக, நான் அவனாக இருக்கிறேன். இந்த அறிவு இருந்தால் நல்லது. நான் அவனாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன்னு சொன்னால் இந்த அறிவு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? நல்லது தான், தீங்கே செய்யாது. சொல்கிறாங்களே மரண தண்டனைலாம் இல்லாமல் போயிடும். கோர்ட்டு கேஸு வழக்கு வியாஜங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அது இது எதுவுமே அவசியம் இல்லை. எல்லாரும் மக்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வாங்க.
இப்போ தெரியுதா எங்கே விட்டுட்டோன்னு? எங்கே விட்டுட்டு எந்த நிலைக்கு ஆயிடுச்சு பாருங்க. ஏழு வயசில் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பிஃபோர் மேரேஜ் அந்த இந்த பிரம்மச்சரியன்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்தில் இதெல்லாம் நீ கற்றுக்கணும். முதல் ரவுண்டு அட்லீஸ்ட் சிரவணம் பூர்த்தி பண்ணியிருக்கணும். புரியுதா? பிரம்மச்சரியத்தில் நீ கம்ப்ளீட்டு சிரவணம் பூர்த்தி பண்ணியிருக்கணும். அதாவது ஞானத்தை நீ பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைக்கு கிரகஸ்தம் முடிஞ்சு வனப்பிரசத்தில் ஆரம்பிக்கலாம். நீ ஞானம் இருக்கிறதுனால தவறு பண்ணாத வாழ்க்கையை நீ கரெக்டாக கொண்டு போவ. சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம இங்கே ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன செய்கிறோம், எது சரி எது தப்பு, ஒரு மண்ணாங்கட்டி. அதனால் அந்தர்யாகத்தை பண்ணும். பிரம்மத்தை பூஜை தியானம் ஞானம். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பிரம்மத்தை தேடி யாகம் பண்ண சொல்லுது, சாஸ்திரம் படிக்க சொல்லுது, பூஜை பண்ண சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்னா கிரியா யோகம். பக்தியும் யோகமும் ஞானம்தான் கிரியா. கிரியா யோகம்னு சொல்கிறாங்களே, ரொம்ப புகழ்பெற்றது. இது வேதத்துலேருந்து எடுத்தது தான். என்ன கிரியா யோகத்தில் நடக்குதுன்னா, அவன் பூஜையில் பக்தியில் இருப்பான், தியானத்தில் இருப்பான், ஞானத்தில் இருப்பான், விசாரத்தில் இருப்பான். இந்த மூணுத்தையும் வலியுறுத்து. அதுதான் பக்தியும் யோகமும் ஞானம்தான் உபநயனம். புரியுதா? இதுதான் பிரம்ம யஜ்யம். பூஜை செய்தாலும் சரி, தியானம் செய்தாலும் சரி, வேத விசாரம் செய்தாலும் என்னத்தை நோக்கி பயணிக்கிற? பிரம்மத்தை நோக்கி. அதனால் பிரம்ம யஜ்யம். பிரம்ம ஆச்சாரம் தான் பிரம்ம யஜ்யம். பிரம்ம ஆச்சாரத்தில் என்ன பண்ணுறேன்னா இதை மூணும் பண்ணுறேன். சொல்கிறது புரியுதா? ஏதோ ஒரு மந்திரத்தில் மொட்டையாக சொன்னிச்சு, குரு சேவா பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு. இங்கே எல்லாம் வழிமுறையாக சொல்லுது பாருங்கள், க்ளீனாக சொல்லுது. அதனால தான் எல்லா உபநிஷத்தையும் நம்ம சிரவணம் பண்ணுறது அத்தியாவசியம். அடுத்தது சித்தஸ்வரூபவத்து தன்மயம் துரிய ஸ்வரூபம். சித்தஸ்வரூபவத்து அனுபூதிக்கு சித்தஸ்வரூபத்துக்கு போகிறது. அதன்மயம் தன்மயம் துரிய ஸ்வரூபம். சித்து சத்துக்கு போனால் அது பேர் அனுபூதி. சித்து சத்தை சுவைப்பதுன்னு சொன்னான் இல்லையா, அது பேர் சமாதி, அது பேர் அத்வைதம், அது பேர் ஆனந்த அனுபூதி, அது பேர் சிவானுபூதி, அது பேர் பிரம்மா அனுபூதி. அங்கேருந்து செயல்படுங்க. சத்தில் இருந்து செயல்பட்டால் ஜெயிப்போமா தோப்போமா? ஏன்? சத்தியமேவ ஜெயத்தை. நீ அங்கேருந்து வேலை செஞ்சீன்னா சத்தில் இருந்து அகங்காரம் இருக்காது, பெருமை இருக்காது, பதட்டம் இருக்காது, குழப்பம் இருக்காது, சந்தேகம் இருக்காது. இப்போ நீங்கள் செயல்படுறதுலாம் சந்தேகம் இருக்கா இல்லையா? நீ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அதில் ஜெயிப்போமா தோப்போமா, நடக்குமா நடக்காதா, நான் எல்லா விஷயத்துலையும் குழப்பம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் துரியத்தில் இருக்கும்போது இருக்காது. ஏன்? துரியம் சத்தில் இருக்குது, சத்து சொரூபத்தில் இருக்குது, சொரூபம் தான் சத்து. அதனால் அங்கே சந்தேகம், இந்த உபாதிகள் எதுவும் இல்லாத பியோர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் சித்தஸ்வரூபவத்து தன்னுடைய ஸ்வரூபத்தை போல அதன்மயம் துரியம். அதான் துரியம். நான்காவது நிலை அந்தராதித்ய ஜோதி. உள்ள ஒரு சூரியன் ஜோதியாக, சுயம் ஜோதிகி அனந்த சக்தி. அப்புறம் சர்வஜ்ஞ சர்வசித்தக சர்வேஸ்வரக. அப்போ உன்னால் எது முடியாது சொல்லுங்கள். அப்போ ஏன் நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லக்கூடாது? ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 8 வருஷமாச்சு, இன்னும் எத்தனை மணி நேரம் தியானம் விசாரம் பண்ணுறேன்னா பாக்கியெல்லாம் தெளிவாக தெரியுது. ஆப்பக ஆப்பத்துக்கு என்ன காம்பினேஷன், அது பேர் என்னது? என்னவோ இல்லை பாலெலாம் அது அந்த காலம், நம்ம காலம்தான் தேங்காய் பால் ஆப்பன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்பன்னா அதுக்கு எத்தனையோ 25 வெரைட்டி வச்சுருக்கான். எல்லாம் தெரியுது, மெனுவில் போட்டு வச்சுருக்கான், அதை எடுத்துன்னு வான்றான். அதெல்லாம் இருக்குண்ணா. ஆபகா. அதனால் அந்தராதித்ய ஜோதிகி. உள்ள ஆதித்யம் எந்த அந்த ஆதித்யம் எதுக்கு பயன்படுத்துகிறான் பார்த்தீங்கன்னா, ஆப்பம் செரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறான். எதுக்கு? உள்ளே இருக்கக்கூடிய ஆதித்ய ஜோதியை, சுயம் ஜோதியை
சாப்பாட்டு ராமன். ஆணு பெண்ணு எல்லாம் ஈக்குவலாக, நாங்களும் ஈக்குவல் தான் தெரியுமில்ல அப்படின்றாங்க. அவர் என்னென்ன எடுத்து வந்து அதை எல்லாத்தையும் எடுக்கணும், ஒரு பிளேட்டு எனக்கு வைக்கணும். அந்தராதித்ய ஜோதிகி, உள்ளே இருக்கக்கூடிய ஆதித்யானா என்னது? ஆதித்யா டிவியா? சூரியன் அர்த்தம். ஜோதி ஸ்வரூபோ ஹம்சக யஞ்ஞாங்க பிரம்ம சம்பத்தி. இந்த யஞ்ஞ அங்கம் இருக்க யாகத்தினுடைய விளைவு பிரம்மமே, தியானத்தினுடைய விளைவு பிரம்மமே. இதெல்லாம் அந்த அந்தர்ஜோதி சொல்லக்கூடிய பரம்பொருள். பிரம்ம பிரவர்த்தோ தத் பிரணவ, உள்ளக்குள்ளே நுழையிறதுக்கு அந்த பிரணவத்தை ஃபாலோ பண்ண வேண்டும். பிரம்ம பிரவர்த்தோ, பிரம்மத்துக்குள்ளே நுழையிறதுக்கு தத் பிரணவம் ஹம்சசூத்திரேன, அதுவும் அம்சத்தை அடைவதற்கான ஃபார்முலா, படிக்கட்டு, வழிமுறை. பிரம்மத்துக்குள்ளே நுழையிறதுக்கு ஓங்காரம் முக்கியமான வழிமுறை. அம்சசூத்திரனைவ தியானம் ஆச்சரந்தி, அதை கற்று அதை தியானிக்க அந்த ஓங்காரத்தை, நீங்கள் உள்ள ஓங்காரம் சத்தம் கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா? தியானம் பண்ணால் ஓங்கார சத்தம் கேட்கும். அது பின்னாடியே போனால் அது உயிர்களை கொண்டு விடும். அந்த நிலை அமைதி நிலை, ஆனந்த நிலை. கேட்டார் அங்கே எப்படி இருக்கும்னு. அமைதியாக இருக்கிறது தான் முதல் நிலை. அப்புறம் சுகமாக இருக்கும், அங்கேருந்து வெளியில் வராது. அந்த சுகத்தை வேறு எங்கேயும் நீங்கள் இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கவே முடியாது. தாம்பத்தியத்தை விட 1000 மடங்கு மேலான சுகம். அப்போ வேதத்தினுடைய சாரம் என்ன? தத்துவமசி. இப்போ 4 வேதத்தை, கர்மகாண்டம், அரண்யகாண்டம், மந்திரகாண்டம் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? மந்திரபாகம், பிராமண பாகம், அரண்ய பாகம், வேதாந்தம் அல்லது உபனிஷன் பார்க்குறோம்ல. ஆனால் எல்லாத்தினுடைய குறிக்கோள் என்ன? அதை தான் இந்த உபனிஷத்து ரொம்ப அற்புதமாக சொல்லுது. ரொம்ப அற்புதமாக சொல்லுது. என்ன சொல்லுது? நீ யாகம் பண்ணாலும், மந்திரம் பண்ணாலும், பூஜை பண்ணாலும், சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணாலும் எல்லாமே என்னது? ஒன்றை தேடிய பயணத்தை தான் பண்ணுது நாளுமே. நீ எங்கே இருக்க? அங்கேயே என்ன பண்ணுறான்? அங்கேயே சுகமாக இருக்குது, சாப்பாடு கிடச்சிச்சு, ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சு, வீடு கிடச்சிருச்சு, நான் இங்கே படுத்துக்கிறேன், இதுவே சௌகரியமாக இருக்குது, எதுக்கு ஞானம்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லாத. ஞான நிச்சயம் தான் பலன் தரும். இல்லைன்னா ஞானமாகவே நிற்கும். ஞானத்தை அப்ளைடு சயின்ஸுன்னு சொல்லக்கூடிய ஞானத்தை நிஷ்டை பண்ணிக்கணும். அதுக்கு தான் மனனம். தெளிவு இருக்கணும். நீ இதை செய்யணும் அதை செய்யணும் நீ சொல்ல, அதுவே செய்யும். அதுதான் என்னுடைய பாலிசி. எங்கே பார்க்காது இங்கே பார்க்காத, உபதேசம் பண்ணு, டிசிப்ளின் ஃபாலோ பண்ணு, அதை பண்ணி இதை அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உன்னுடைய அறிவை ஒரு பாயிண்டில் வை, அதை சிந்தனை பண்ணி சத்த தியானம் பண்ணுறவன் இந்த 3 நிலையில் வாழ மாட்டாங்க. ஜாகிரத்திலேயோ சொப்பனத்திலேயோ சுசுப்திலேயோ சத்த தியானிக்கிறவன் வாழ மாட்டான். பொழுது விடிஞ்சால் பொழுது போகிற வரைக்கும், முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? சத்திலே நிற்பான், அங்கே போயிடுவான். அதுதான் அவனுடைய சொரூப நிலை. அங்கே இருந்தால் தான் அவன் ஜெயிக்க முடியும், அங்கே இருந்தால் தான் அவன் அனுபூதியில் இருக்க முடியும், அங்கே இருந்தால் தான் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும், அங்கே தான் அவனுக்கு ஆனந்தம். புரியுதா? இப்போ உங்கள் புண்ணியம் வேலை செய்யுது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுமானம். புண்ணியம் அனுமானம் இல்லை, அனுபூதியே சொல்கிறேன். உங்களுடைய புண்ணியந்தான் இது எல்லாத்தையும் என்ன பண்ண வைக்குது? சிந்திக்க வைக்குது. இத்தனை கோடி ஜென்மா விட்டுட்டோமே, இவ்வளோ வருஷத்தை விட்டுட்டோமே, கவலை வேண்டாம். லேட்டாக ஆரம்பித்தாலும் பயணத்துக்குள்ளே தொடரணும். மெதுவாக அந்த வனப்பிரஸ்த நிலைக்கு வாங்க, மனசை மாற்றிக்குங்க, விடுங்க, எல்லாத்தையும் விட்டு தொலைங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு ரிலீஃப் ஆகுங்க. எப்படி உள்ளே போனியோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வா. கடைசி வரைக்கும் ஆவி போனாலும் சாவியை விட மாட்டேன்னு நிற்காத. என்னதுன்னு சொல்லாத. ஒன்றுது எதுவோ அது நாளைக்கு இன்னொருத்தவனுது. ஏற்கனவே அப்படி தான் வந்திருக்க நீ, அது கூட தெரியாது. ஏன் அதை மட்டும் ஒத்துக்க மாட்டுற? எல்லாம் ஒத்துக்கிற. தியானம் சரண்டி.
தியானத்தை வந்து கொண்டு வந்துடுச்சு, விசாரத்தை கொண்டு வந்துடுச்சு, ஹோமத்தை யாகத்தை கொண்டு வந்துடுச்சு, உபநயனத்தை கொண்டு வந்துடுச்சு. எல்லாம் பிரம்ம ஆச்சாரம் தான், எல்லாம் பிரம்மத்தை நோக்கிய பயணம். புரோவாச்ச புனக மறுபடியும் கேட்குறார். யார் சிஷ்யன்? நீங்கள்லாம் என்ன ஒரு சிஷ்யர்கள்? பாலகில்ய இல்லையா, ஈஸியா அக்னி இல்லையா, வைஸ்வானர் இல்லையா, பிரம்மபுத்திரர். ஏதாவது ஒன்று செய்யணும், எல்லாமே மாங்காய் மடைய மாதிரி உட்காந்து மாங்காய்ங்கிற உதாரணம் கரெக்டாக தான் இருக்குது. மாங்காய் வந்து செங்காயாக மாறணும், மாங்காய் செங்காயாக மாறணும். செங்காய் பழமாக ஞானப்பழமாக ஆகினா கூட ஞானக்காயாவது ஆகணும்ல. யார் சிஷ்யன்? பாலகில்யா அல்லது அக்னி அல்லது வைஸ்வானர். சிஷ்ய குரு யார்? பிரம்மாஜி. அவர் தன்னை இப்போ எப்படி இருக்கார், எப்படி இருந்து இப்போ உபதேசம் பண்ணுறாரு? அகம் பிரம்மாஸ்மியில் இருந்து உபதேசம் பண்ணுறாரு. எல்லாம் நானேன்னு சொல்கிறாரு. பெருமாள் பகவத்கீதையில் நானே சொல்லுவார்ல, அது மாதிரி இவர் இங்கே நானே சொல்கிறாரு. எல்லாம் சொல்லிட்டாரு, நானே எல்லாம் சொல்லிட்டாரா இல்லையா? எல்லாம் நான் தான் சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்களும் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தயக்கமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலை. ரியலைசேஷன் இல்லை, ஃபால்சேஷன் இருக்குது நிறையா. பொய்யேஷன், ரியலைசேஷன் இல்லை, பொய்யேஷன் இருக்குது. ஃபால்ஸ்ஹுட்னு சொல்லுவாங்கள்ல, பொய்யை நல்லா நம்புகிற. ஆமாம் நான் அல்பந்தான், ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லவே வேணாம், நான் அல்பந்தான். நீ அல்பம் இல்லைப்பா, நீ மகத்தே. யார் சொல்லுவா? இப்போ வேதத்தை நம்ம எப்படி நித்திய நமஸ்காரம் பண்ணணும், இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுக்குமா? யார் கொடுப்பா சொல்லுங்கள்? உங்களை யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க. உங்களை அங்கீகரிக்கிறது வேதம். பொய் சொல்லுதா? இல்லை. இது பொய்யா இருந்தால் இத்தனை யுகம் வருமா கடந்து? எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கு, எப்படி ஞானமாக நிற்குது. ஸ்ருதி தான், காது கொடுத்து கேட்டால் போதும். எவ்வளோ ரசாயனமாக. இப்போ சிஷ்ய பாலகில்யா அடுத்தாப்புல கேள்வி கேட்குறார். புரோவாச்ச புனக மீண்டும் கேட்குறார். ஸ்வயம்புவம் பிரதி ஜானீதி பிரம்மபுத்ரோ ரிஷி பாலகில்யம் ஹம்சசூத்ராணி கதி சாங்கியானி. இந்த ஹம்சசூத்திரன்னு சொல்லக்கூடிய இதற்கான ஃபார்முலா எத்தனை இருக்குது? கேதுவ பிரமாணம் என்ன பிரமாணம் இருக்குது? எங்கே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? என்ன ஆதாரம்? கிருதியாதி மரீச்சினோ பதம் சன்னவத்தி சித் சூத்திர கிராணயோகோ ஸ்வர்ண ஸ்வ நிர்கதா பிரணவதாரா ஷட் அங்குலம் தசாசீதி. எத்தனை வகையில் இருக்குது இந்த பிரமாணம்? என்ன இதுக்கு எத்தனை வகை இருக்குதுன்னு சொன்னால அதுக்கு ஹிருதயாதி மரீச்சினாம் பதம் சன்னவத்து 96 தத்துவம் இருக்குது, 96 ரேஸ் இருக்குது. அந்த உள்ள சூரியன் இருக்குல்ல, உள்ள சூரியன் இருக்குல்ல, அந்த சூரியனுக்கு 96 ரேஸ். உங்களுக்குள்ளேருந்து அந்த பிரகாசம் வெளியில் வருது. இந்த 96 தான் 96 தத்துவங்களாக இருக்குது. சித்து சூத்திரம் த கிராண யோகோ, அது இந்த மூக்கு வழியாக பிராணனாக வெளிவருகிறது. எத்தனை? 96 இன்ச்சு. 96 இன்ச்சுனா 12 8 96, 12 8 are 96. 8 அடி வரைக்கும் உங்கள் பிராணனுடைய பிரபாவம் இருக்குமா? ஒரு ஸ்கேலுக்கு வந்து ஒரு ஸ்கேல் வந்து 12 இன்ச்சு தானே. அப்போ 12 8 are 96 கரெக்டு தான் வருது. அது வரைக்கும் உங்கள் பிரபாவம் இருக்கான். சாமானியர்களாக இருந்தால், நீங்கள் நல்ல ஞான புருஷனாக இருந்து யோகியாக இருந்து பிரசித்தி பெற்றுட்டீங்கன்னா, பிரசித்திலாம் ஒரு நிலை தாங்க. இந்த சித்தானது ஒரு பாயிண்டில் அது என்ன பண்ணுது? இந்த உலகத்தை வசீகரிக்குது, கனமாகுது.
பேரு புகழ்லாம் அது தானாக வரட்டும், வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம். நம்ம என்ன பண்ணணும்? அதான் சொல்லுவேன், அடிக்கடி நீ சும்மா சாதாரண வாழ்க்கையை நடத்திட்டு போ, எளிமையான வாழ்க்கை வாழுன்னு சொல்லுது. எனக்கு சுவாமி உபதேசம், நான் வீடு கொண்டு எழும்போதெல்லாம் எனக்கு உபதேசம் இதுதான். நீ சாதாரண வாழ்க்கையை நடத்துப்ப. என்ன பண்ண? காலையில் பூஜை பண்ணு, சாயந்தரம் வேத விசாரம் பண்ணு, மத்தியானம் தியானம் பண்ணு, நைட்டு கிரிவலம் பண்ணு. சாதாரணமாக போ, வாழ்க்கையை வாழ். நீ ஒன்றும் பெருசாக ஒன்று நீ அந்த வாழ்க்கையை பணிச்சாலே அது என்னதான், அது அங்கே தான் கொண்டு போய் விடும். நீ சொல்லக்கூடிய டார்கெட்டு தான் கொண்டு போய் விடும். அதனால் அந்த டார்கெட்டை ரீச் ஆகணும்னு நீ நினச்சிக்கிட்டே இருக்காது. அதுவே இந்த மார்க்கத்தில் பயணம் செய்ய, அது முக்கியம். வாழ்க்கையை வாழ். நீ என்ன பண்ணுற? எல்லாருமே என்ன பண்ணுறான்? அது ஒன்று நாளைக்கு கிடைக்கணும், இன்றைக்கி விட்டுறான். ஒன்று அந்த ஒரு சுகத்துக்காக 1000 துக்கத்தை அனுபவிக்கிறான். 2 பைத்தியமாக வர போயிடுறான். மென்டல் ப்ராப்ளம் வந்துடுது. ஒரு சிஸ்டம் இல்லை. அதுக்காக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹிருதயாதி மரிச்சேனா பதம் சண்வதி 96 சித்த சூத்திரம் கிரானையோ. இந்த மூக்கு வழியாக 96 ரேஸ் வெளியில் வருது. ஸ்வநிர்கதா பிரணவ ஓங்கார சப்தத்தோடு வருது. ஷடங்குலம் தசாசீதி இப்படி இருக்கிறத முதல்ல நீ அறியணும். ஓங்காரமும் மனிதனின் உயிரும் 96 இன்ச்சு வரை நீடிக்கும்னு அர்த்தம். பிரபாவம் சவுண்டு 24 மந்திரம். எத்தனை ஆரம்பித்தோம்? 16 15 26. சரி, நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல டிவேல் முருகனுக்கு அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய்